நம்ம சேனலில் போன வீடியோ ஜூயிஸ் மக்களை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் இவங்களை பற்றி இன்னும் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவாக இருக்கும். இந்த ஜூயிஷ் மக்கள் 2 விதமான வேத நூல்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று டோரா, இன்னொன்று தால்மித். ஸோ இவங்களுக்குன்னு ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்படி கிறிஸ்டியானிட்டியில் பாஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரோ அதே போல் இந்த ஜூயிஸ் மக்களும் இவங்களுக்குன்னு ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க. இந்த ப்ரீஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கடவுளை இவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த கடவுளுடைய பேர் யாவே. யாவேன்றதை ரொம்ப தூய்மையான கடவுளை பார்க்கறதுனால யாவேன்றதை எந்த ஒரு ஜூயிஸ் மக்களும் அவங்களோட வாயால் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஷேம் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. பல நேரங்களில் இந்த ஒரு வார்த்தையை தான் ஜூயிஸ் மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஜூயிஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறையோட பேர் தான் கோஷர். இந்த கோஷர் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு விலங்கு 2 வாட்டி அசை போட்டு செரிக்கக்கூடிய உணவுகளை தான் இந்த ஜூயிஸ் பீப்புள் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க என்னென்ன உணவுப் பொருட்களை தொடமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த பன்றியோ இல்லை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்தோன்னா இவங்க தொடமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீட்டையும் மில்க்கையும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக இவங்க இறாலாக இருக்கட்டும், நண்டுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது கடல் ஐட்டத்தில் இந்த ஓடுகள் பொருந்தி வரக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே இவங்க தொடமாட்டாங்க. ஆட்டு ரத்தம் அந்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துப்போம். அதே மாதிரி இவங்க எந்த ரத்தம் சார்ந்த இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐட்டத்தையும் இவங்களுடைய உணவுப் பொருளில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஜூயிஸ் சால்ட்டட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சால்ட்டு கலந்துருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் இந்த ஜூயிஸ் பீப்புள் எடுத்துப்பாங்க. முஸ்லீம்களை எப்படி 5 வேளை ப்ரே பண்ணுற பழக்கம் இருக்குதோ அதே போல் இந்த ஜூயிஸ் பீப்புள் 3 வேளை ப்ரே பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. இவங்க கண்டிப்பாக எல்லாரும் சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய விருத்த சேதனம் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இந்த ஜூயிஸ் பீப்புள் ஆபிரகாம் வழி வந்தவர்கள்னு சொல்லிட்டு பொதுவாக பார்க்கப்படுது. இவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட பேர் தான் இஸ்ரேல். இந்த ஜூயிஸ் பீப்புள் இவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் மற்ற எல்லாரை விட இவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுது. என்னென்னா இவங்க அவங்களுடைய குழந்தைங்க வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் ரொம்பவும் வித்தியாசம் காட்டுறாங்க. அந்த வித்தியாசமான முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோ வரை வெயிட் பண்ணுங்கள்.